கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கப்பெற, நம்மை சுற்றியுள்ள அந்தகார கிரியைகள் நம்மை நெருங்காதவாறு, நமக்கு தீங்கு விளைவிக்க முடியாதபடி நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்கள் பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றின் சிலுவையில் சுமந்து எங்களை மீட்கும் பொருட்டாய் நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தில், பரிசுத்தமான இரத்தத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, வல்லமையுள்ள தேவனே, இதோ பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் எய்யப்படும் எந்த பிசாசு நம்புக்கும் இந்த இல்லத்தை நெருங்காதபடி நீர் பாதுகாக்கும் உமது இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பயனற்று போகட்டும். ஒவ்வொரு தீய ஆவியும் சிதறடிக்கப்படுவதாக. ஒவ்வொரு சாபமும் இந்த வீட்டை தொடாமல் அதை உதிர்த்தவிடமே திரும்புவதாக. மீண்டும் மீண்டும் தோன்றும் தீய கால சுழற்சிகளும் துரதிர்ஷ்ட வட்டங்களும் இயேசுவின் இரத்தத்தால் முறியடிக்கப்படுவதாக. இந்த இல்லம் உலகத்தின் கால அட்டவணைப்படி அல்ல, பரலோகத்தின் தெய்வீக அட்டவணைப்படி ஆளப்படுவதாக. இந்த இல்லத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சமாதானத்தை நான் அறிவிக்கின்றேன். இந்த கூரையின் மீது எந்த தீய காற்றும் வீசாது, எந்த அந்நிய நெருப்பும் இந்த வாசலுக்குள் நுழையாது. சாத்தானின் எந்த தூதனும் இந்த தாழ்வாரத்தை கடந்து உள்ளே வர முடியாது. பரிசுத்த எண்ணெயால் இந்த வீட்டின் அறை வாசலிலும், ஒவ்வொரு கதவு பிடியிலும், ஒவ்வொரு மின் சுற்றியிலும், ஒவ்வொரு மூலையிலும் தெளிக்கப்படுவதாக. பிசாசுகள் ஒளிந்து கொள்ள இடமில்லாமல் தேவ பிரசன்னம் இந்த வீட்டை நிரப்புவதாக. இந்த இல்லத்தின் ஆன்மீக அடித்தளம் பரலோகத்தின் வரைபடத்தோடு ஒத்து போகட்டும். என் குடும்பத்தினரும் அருகிலும் தொலைவிலும் இருப்பவர்கள் அனைவரும் இயேசுவின் இரத்தத்தால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுவார்களாக. பாரம்பரிய இருளின் சாபங்களும், தலைமுறைகளாக வந்த பாரங்களும், முன்னோர்கள் செய்த மறைமுக பலிபீடங்களும் தேவனின் நெருப்பால் சுட்டரிக்கப்பட்டு அழிக்கப்படுவதாக. இந்த வீடு ஆவியிலும் சத்தியத்திலும் கர்த்தரை சேவிக்கும் இல்லமாக, இந்த இல்லம் ஜெப வீடாக மாறுவதாக. இயேசுவின் இரத்தம் இந்த வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பதாக. வாயு மண்டலத்தை இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்துகிறேன். நான் இப்பொழுது தேவனின் சுவாசத்தை அழைக்கிறேன். இந்த வீட்டை அது புதுப்பிக்கட்டும். மந்தமான விசுவாசம் உயிர் பெறட்டும். ஒவ்வொரு இதய துடிப்பும் மீண்டும் தேவ நோக்கத்துடன் துடிக்கட்டும். ஒவ்வொரு அறையும் ஸ்தோத்திரத்தால் நிரம்பட்டும். ஒவ்வொரு வழி தடமும் ஆராதனையால் முழங்கட்டும். ஒவ்வொரு இரவும் தேவனின் சந்நிதியால் பாதுகாக்கப்படுவதாக. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த வீடு இந்த ஊரில் உள்ள ஒரு விளக்கு தூணை போல எழும்புவதாக. ஒரு தீ கோட்டையாக தேவனின் மகிமையை தாங்கும் ஆலயமாக இருக்கட்டும். கர்த்தரின் மகிமை இந்த வீட்டின் மேல் தங்குவதாக. இயேசுவின் இரத்தம் பயம், அவமானம், தோல்வி ஆகிய ஒவ்வொரு குரலையும் விட பலமாக பேசும். இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன், இந்த இரவு முத்திரையிடப்பட்டிருப்பதாக. இந்த வீடு பாதுகாக்கப்பட்டிருப்பதாக. நான் இயேசுவின் நீதியால் துதியின் ஆடையை அணிந்தவனாக முழு அதிகாரத்தோடு உம்மிடம் வருகிறேன். என் வீட்டின் மேல், ஒவ்வொரு சுவரின் மேலும், ஒவ்வொரு ஜன்னலின் மேலும், ஒவ்வொரு அறையின் மேலும், இந்த கூரையின் கீழுள்ள ஒவ்வொருவரின் மேலும் இயேசுவின் சக்தி வாய்ந்த இரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் ஒரு தடுப்பு சுவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த தீதும் அதை தாண்டி வர முடியாது. இன்று இரவு நான் விசுவாசத்தால் சொல்லுகிறேன், எதிர்த்து உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் எனக்கும் என் வீட்டாருக்கும் தீ
தீங்கு செய்ய முடியாது. ஏனெனில் இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டது. நான் இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு கதவின் மேலும் ஒவ்வொரு நுழைவாயிலின் மேலும் நான் பூசுகிறேன். எந்த இருளின் ஆவிக்கும் உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்று நான் அறிக்கையிடுகிறேன். இந்த வீடு பிசாசுகள், சாபங்கள், சூனியங்கள், அசுத்த ஆவிகளுக்கு ஓய்விடம் அல்ல. இந்த இல்லத்திற்கு எதிராக நடத்தப்படும் ஒவ்வொரு தீய வேலைப்பாடும் இயேசுவின் சக்தியால், இயேசுவின் இரத்தத்தால் நான் முறியடிக்கிறேன். இந்த இல்லத்தில் ஒவ்வொரு அறையும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் நிரம்பட்டும். இயேசுவின் ரத்தம் அதை அனைத்தும் அசுத்த ஆவிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதாக. என் படுக்கை அறை, என் படுக்கை, என் ஓய்விடங்கள் அனைத்தையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் மூடுகிறேன். எந்த பிசாசின் ஆவிகளும், பயமுறுத்தும் ஆவிகளும் இந்த இடத்தில் சட்டப்பூர்வமாக உரிமை பெற முடியாது என்று நான் கட்டளையிடுகிறேன். எந்த கண்காணிப்பு ஆவியும், சூனிய ஆவியும் இயேசுவின் அதிகாரத்திலும் அவர் சிந்திய இரத்தத்தாலும் இந்த வீட்டிலிருந்து வெளியேற நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு மாந்திரத்திற்கும், மந்திரத்திற்கும் எதிராக நிற்கிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் சக்தி இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டு என் வாசஸ்தலத்தின் மேல் இயேசுவின் இரத்தம் ஆட்சி செய்வதாக. நிழலில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியும், மன நிம்மதியை குலைக்க மறைந்திருக்கும் ஒவ்வொரு தீய சக்தியும், ஏமாற்றத்தை கொண்டு வரும் ஒவ்வொரு சாத்தானின் வல்லமையும் இயேசுவின் பிரசன்னத்தினால் வெளியேற்றப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தால் வெளியேற்றப்படுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். என் இல்லம் அனுமதி இல்லாத ஆவிகளுக்கோ, அலைந்து திரியும் இருளின் வல்லமைகளுக்கோ இங்கு இடமில்லை. என் வீட்டை குலைப்பதற்காகவோ, துன்பப்படுத்துவதற்காகவோ, அழிக்கவோ அனுப்பப்பட்ட தீய சக்திகள் அனைத்தும் இயேசுவின் சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கையின் மூலம் நிர்மூலமாவதாக. பரலோகத்தில் என் இல்லத்திற்காக எழுதப்பட்ட சாசனங்கள் நிறைவேறும். இருளின் ராஜ்யத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சட்ட விரோத கட்டளைகளும் இயேசுவின் இரத்தத்தால் நீக்கப்பட்டுள்ளது என்று நான் அறிக்கையிடுகிறேன். இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு அடித்தளத்திலும், ஒவ்வொரு கம்பத்திலும் தெய்வீக பாதுகாப்பு வெளிப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இந்த சுவர்களுக்கு உள்ளே இருக்கும் தீய வல்லமையின் சூழலை மாற்றட்டும். அது தீமைக்கு விரோதமாகவும் நீதிக்கு உகந்ததாகவும் இருக்கட்டும் என்று நான் அறிவிக்கிறேன். இந்த வீட்டின் முந்தைய குடியிருப்பவர்களால் எஞ்சியிருந்த எந்த தீய சாபமும், பேசப்பட்ட சாபமும், வார்த்தைகளும், நடந்த துயரமான நிகழ்வுகளும் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு உணர்ச்சி பாரமும், ஒவ்வொரு சுமையும் நீங்கட்டும். ஒவ்வொரு துக்க சூழலும், ஒவ்வொரு கோப சூழலும் இயேசுவின் இரத்தத்தால் கரைந்து விடட்டும். நான் என் குடும்பத்தில் தலைமுறையாக வந்த எந்த பிசாசின் சாபங்களும், கதவுகளும், குடும்ப பலிபீடங்களும், பிசாசுகளோடு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் உடைக்கப்பட்டு வேரோடு பிடுங்கப்பட்டு இயேசுவின் கிறிஸ்துவின் இரத்தத்தால் நிரந்தரமாக அவை அழிக்கப்பட்டு முத்திரையிடப்படுவதாக. இன்று இரவு நான் பாதுகாப்புக்காக மட்டும் கேட்கவில்லை, எனக்காக ரத்தம் சிந்தியவரால் நான் இரவின் முழு வல்லமையும் செலுத்துகிறேன். ஒவ்வொரு வழித்தடத்திலும், படிக்கட்டிலும், அறையின் மூலையிலும் எந்த வேதனை தரும் ஆவியும், எந்த குழப்பத்தை உண்டு பண்ணும் ஆவியும் மறைந்து இருக்க முடியாது. இயேசுவின் இரத்தம் ஒளியூட்டி வெளிப்படையாக மறைந்து நிற்கும் இருளின் வல்லமைகள் வெளியேற்றுகிறது. கர்த்தரின் தூதர்கள் இந்த இல்லத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி பரலோகத்தின் ஆட்சியை இந்த இல்லத்தின் மேல் நிலைநிறுத்தும் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஒவ்வொரு தீய வல்லமையிலிருந்தும், ஒவ்வொரு தீய வலையிலிருந்தும், பிசாசு வல்லமைகளுக்கும் இருளின் கண்காணிப்பிலிருந்து இந்த இல்லம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக. இந்த வீடு பாதாளத்தின் வல்லமைகளோடு இணைக்கப்படவில்லை, அது பரலோகத்தின் அதிர்வெண்ணோடு மட்டுமே இணைக்கப்பட விட்டது என்று நான் அறிக்கையிடுகிறேன். பரிகாச ஆவிகளின்
கிசுக்களையும் பொய் கனவுகளையும் போலியான தரிசனங்களையும் நான் நிராகரிக்கிறேன். இந்த இல்லத்தின் வாயு மண்டலம் இப்போது கல்வாரி சிலுவையின் சிகப்பு இரத்தத்தின் வழியே சத்தியம், தூய்மை, சமாதானம் ஆகியவற்றால் நிரம்பி உள்ளது. இருளோடு தொடர்புடைய எந்த பொருளாக இருந்தாலும், படம், கண்ணாடி, பொருட்கள், அவை அனைத்தும் பரிசுத்த ஆவியின் உந்துதலால் மூடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அகற்றப்படுவதாக நான் ஆன்மீக ஞானத்தை கோருகிறேன். சிறிய அளவிலான அசுத்தத்தையும் கண்டறிந்து எதிர்க்கும்படி எதிரி மீண்டும் உள்ளே வர முடியாதபடி இந்த இல்லத்தை பார்வையிடவோ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் முற்றிலும் தோல்வியடையட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் முத்திரையால் முற்றிலும் தடுக்கப்பட்டு விடுவதாக நான் அறிக்கையிடுகிறேன். இந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் வேதனைக்குள்ளாக மாட்டார்கள். இரவில் அழுவதும் இல்லை. அவர்கள் உறக்கத்தில் எவரும் அவர்களை அழுத்துவதும் இல்லை. அவர்களின் கனவுகள் தேவ தூதர்கள் பார்வையிடுவார்களாக. அவர்களின் உறக்கம் இனிமையாய் இடையூறு இல்லாமல் இருக்கட்டும் என்று நான் அறிக்கையிடுகிறேன். வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளுக்கும் சொத்துகளுக்கும் கூட இரத்தத்தின் உடன்படிக்கையால் தெய்வீகமாக காக்கப்படுவதாக. 4 திசையிலிருந்து வரும் காற்றுகளும் இந்த வீட்டின் ஆன்மீக கவசத்தை உடைக்க முயலும் அனைத்தையும் விரட்டி அகற்றட்டும். ஒவ்வொரு ஆன்மீக அசுத்த ஆவிகளும், ஆவிகளின் பிணைப்புகளும், சூனியத்தின் கதவுகளும் தகர்க்கப்படுவதாக. அவை முற்றிலும் முறியடிக்கப்படுவதாக. இந்த இல்லத்திற்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு சாபத்தையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் தோற்கடிக்கின்றேன். ஒவ்வொரு தலைமுறை சாபமும், இந்த இல்லத்தில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு இருளின் பிணைப்பும் இயேசுவின் சுத்திகரிக்கும் இரத்தத்தால் முறியடிக்கப்படுவதாக. இல்லத்தின் ஒவ்வொரு மூலையும் இயேசுவின் இரத்தத்தால் பூசப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதாக. எந்த உயர்ந்த இடங்களில் இருக்கும் இருளின் அதிகாரங்களும், எந்த பரிகாச ஆவியும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையிலிருந்து மறைந்து தப்பிக்க முடியாது. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு பொருளையும், சுவரையும், உடமையும் சுத்திகரிக்கட்டும். தேவனின் நெருப்பு ஒவ்வொரு இருள் எஞ்சிய சுவடுகளை சுட்டரிக்கட்டும். இன்று இரவு நான் சுவாசிக்கும் காற்று கூட ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையான விலைமதிப்பற்ற பரிசுத்த இரத்தத்தால் பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதாக. இந்த வீட்டின் மேல் உள்ள கூரையிலும் கீழே உள்ள நிலத்திலும் நான் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். கர்த்தரின் வார்த்தையாலும் அவருடைய இரத்தத்தின் அதிகாரத்தினாலும் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் இந்த இல்லத்தின் எல்லா பக்கங்களிலும் காவல் செய்வார்களாக. இந்த இல்லம் தெய்வீக கண்காணிப்பிலும் அதிசயமான பாதுகாப்பிலும் இருக்கிறது. எந்த இருள் சக்தியும் இயேசுவின் இரத்த வல்லமையை தாண்டி, இந்த இரத்த எல்லைக்கு தாண்டி உள்ளே வர முயன்றால் இயேசுவின் நாமத்தில் அவை இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு தீய திட்டத்தையும் அதமாக்கி போடுகிறது. ஒவ்வொரு பிசாசின் வலையும் தோல்வி அடைகிறது. ஒவ்வொரு சாபமும் சக்தி இழக்கிறது என நான் அறிக்கையிடுகிறேன். இன்று இரவு தூங்கும் ஒவ்வொருவரின் கனவுகளுக்குள் இயேசுவின் இரத்தம் பேசுகிறது. சமாதானம், தெய்வீக வெளிப்பாடு, தூதர்களின் வருகை என வெளிப்படட்டும். அச்சமோ வேதனையோ அவர்களை நெருங்காது. கனவு தொல்லைகளும், உறக்கத்தில் ஏற்படும் வாதைகளும், பிசாசின் தொல்லைகளும், கலக்கத்தை உண்டு பண்ணும் ஆவிகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் கண்டிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் அதிகாரத்தால் கர்த்தர் இந்த இல்லத்திற்காக போராடுகிறார். இயேசுவின் இரத்தமே என் பட்டயம், என் கேடயமாகும். நான் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறேன். அவர் எனது வலிமையான கோபுரம். அவருடைய இரத்தத்தால் என் சொத்துக்களின் எல்லையை மூடுகிறேன். நான் அறிக்கையிடுகிறேன், இது ஒரு புனித பூமியாக மாறுகிறது. இது ஒரு புனித ஸ்தலமாக மாறுகிறது. உயர்ந்த தேவனின் சந்நிதியில் எந்த இருளின் வல்லமையும் நிலை நிற்க முடியாது என நான் அறிக்கையிடுகிறேன். பில்லி சூனியம், மாய மந்திரம், மாய ஜாலம், கரிய கலைகள் எல எல்லா இருளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் உடைக்கப்படுவதாக.
என்னையோ என் குடும்பத்தினையோ எதிர்த்து பேசப்பட்ட ஒவ்வொரு மந்திரமும் மாயமும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. தெரிந்தோ தெரியாமலோ இருளின் ஆவிகளுடன் செய்யப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் இப்பொழுது முறியடிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தால் நானும் என் வீட்டாரும் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டுள்ளோம். அவருடைய இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டுள்ளோம். எதிரிக்கு எட்டாத கனியாக நாங்க இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இந்த வீட்டில் தெய்வீக ஒழுங்கும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒத்திசைத்து நிலைநிறுத்தப்படுவதாக என்று நான் அறிவிக்கிறேன். பயம், மிரட்டல், மன அழுத்தம், குழப்பம், கனமான சுமைகள் அனைத்தும் இந்த இல்லத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தால் வெளியேற்றப்படுவதாக. என் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அவர்கள் மனங்கள், இதயங்கள், ஆவிகள் என இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளது. என் வீட்டில் குழப்பம், பிளவு, சண்டை இனி ஆட்சி செய்ய முடியாது. அதற்கு பதிலாக சமாதானம், ஒற்றுமை, கர்த்தருக்கான பக்தியும் நிலைநிறுத்தப்படுவதாக. நள்ளிரவு தாக்குதலின் சக்தியும் அசுத்த ஆவியின் அம்புகளும் கனவுகளை சிதைக்கும் இருளின் வல்லமைகளும் இயேசுவின் இரத்தத்தால் முறியடிக்கப்படுகின்றன. என் மனம் ரட்சிப்பின் கவசத்தால் மூடப்பட்டிருக்கிறது. அது இயேசுவின் இரத்தத்தால் நனைக்கப்பட்டுள்ளது. எந்த துன்பகரமான சிந்தனையும் அதை கிழித்து உள்ளே நுழைய முடியாது என்று நான் அறிவிக்கின்றேன். நான் என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுவின் இரத்தத்தால் மூடுகிறேன். எனது உறக்கம் சிதைக்கப்படாது, என் மனம் உடைக்கப்படாது, என் ஆவி ஒடுக்கப்படாது. கர்த்தரின் பிரசன்னம் ஒவ்வொரு வழி தடத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் நிரப்புவதாக. இயேசுவின் இரத்தம் எந்த இருளுக்கும் ஒரு ஒளிந்திருக்க இடமில்லாமல் செய்வதாக. நான் ஒவ்வொரு அலைந்து திரியும் ஆவியும் இரவில் வரும் கல்வனையும் கட்டி இந்த இல்லத்துக்கு அருகே வர முடியாதபடி இயேசுவின் இரத்தம் பாதுகாக்கிறது என்று நான் அறிவிக்கிறேன். இயேசுவின் இரத்தமே உன்னை நிலைநிறுத்தும் அடையாளம். எல்லா நாமங்களையும் மீறி உயர்ந்த நாமத்தில் என் நம்பிக்கையை வைக்கின்றேன். அச்சத்தை காட்டிலும் வல்லமையாய் பேசும் இயேசுவின் இரத்தத்தில் நான் தங்கி இருக்கிறேன். இரவின் வல்லமைகளுக்கும் பிசாசின் கிசுகளுக்கும் எதிரியின் கவர்ச்சிகளுக்கும் சிலுவையின் அதிகாரத்தாலும் இரத்தத்தின் வல்லமையாலும் நான் முறியடிக்கிறேன். இந்த வீடு ஆராதனையின் வீடு. இது தெய்வீக தரிசனம் தருகின்ற வீடு, பாதுகாப்பின் இடம், கர்த்தர் தங்கும் இடம். ஒவ்வொரு சுவரின் மேலும், ஒவ்வொரு கண்ணாடியின் மேலும், ஒவ்வொரு பொருளின் மேலும், ஒவ்வொரு ஆசனத்தின் மேலும் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். எந்த பொருளும் தீமைக்கான வாயிலாக பயன்படாது என நான் அறிவிக்கிறேன். என் வீட்டின் கதவின் மேல், பின் கதவின் மேல், ஒவ்வொரு நுழைவாயிலின் மேலும், வாசலிலும் நிலைக்காலும் இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். இருளின் எந்த வல்லமையும் உள்ளே நுழைய முடியாது. நான் வாயு மண்டலத்தின் மேல் உள்ள சூழலின் மேல், சுற்றுப்புறத்தின் மேல் அதிகாரம் செலுத்துகிறேன். அவற்றை இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரித்து தெய்வீக ஒழுங்கை நான் அறிவிக்கிறேன். இப்போது நான் இருளின் பயத்தையும் தெரியாதவரின் பயத்தையும் எதிரிகளின் பயத்தையும் நான் நிராகரிக்கிறேன். என் தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர். அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது, உறுதியானது. அவருடைய இரத்தம் பாதுகாப்பானது. நான் வெற்றியையும் சமாதானமும் தூதரின் விடுதலையும் வாயு மண்டலத்தில் நான் அறிவிக்கின்றேன். அதை இயேசுவின் இரத்தத்தால் நான் முத்திரையிடுகிறேன். நான் தூக்கமின்மையின் ஆவியும் வேதனையையும் கலக்கத்தையும் முறியடிக்கிறேன். அனைத்திற்கும் பதிலாக நான் சர்வ வல்லவரின் நிழலில் சமாதானமாக உறங்குகிறேன் என்று நான் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் இரத்தமே என் சமாதானத்தின் உத்தரவாது. இயேசுவின் இரத்தமே என் பாதுகாப்பின் உறுதி. இயேசுவின் இரத்தமே என் விடுதலையின் கேடகமாகும். இன்று இரவு எனக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ஒவ்வொரு பிசாசின் கால அட்டவணையும், ஒவ்வொரு தீய சந்திப்பும், ஒவ்வொரு இருளின் வருகையும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. அவர்களின் திட்டங்கள் குழப்பப்படுவதாக. அவர்களின் பாளையங்கள் சிதைக்கப்படுவதாக. நான் இந்த இல்லத்தின் மேல் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவின் கிறிஸ்துவின் சந்நிதியிலும் அவர் இரத்தத்திலும் முழுமையாக பாதுகாக்க
ஆம், இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த தீங்கும் இங்கே குடியிருக்காது. எந்த பேரிடரும் உங்கள் அருகே வர முடியாது. எந்த பிசாசும் உங்களை நெருங்க முடியாது. நான் ஆன்மீக அதிகாரத்தில் எழுந்து நான் அறிவிக்கிறேன், இந்த இரவு கர்த்தருக்கு சொந்தமானது. இது பயத்தின் இல்லம் அல்ல, இது விசுவாசத்தின் இல்லம். இது இருளின் வாய்வு அல்ல, இது பரலோகத்தின் வாயில். நான் தேவ தூதர்களை விடுவிக்கிறேன். ஒவ்வொருவர் மூலையிலும் நின்று பரிசுத்த ரத்தத்தின் பாதுகாப்பை நிறைவேற்றட்டும். நான் உறங்கும் போது தேவன் எனக்காக போராடுகிறார், என்னை கவனிக்கிறார், என்னை தாங்குகிறார், என்னை சுமக்கிறார். ஒவ்வொரு தீய ஆவியும் என்னிடம் இருந்து துரத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இந்த வீட்டை கோட்டையாக சூழட்டும். தேவனின் மகிமை இறங்கி இங்கே தங்கட்டும். எந்த இருளின் வல்லமை இங்கே நிற்க முடியாது. நான் கர்த்தரின் பட்டயத்தையும் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தையும் ஒவ்வொரு இடத்திலும் தெளிக்கிறேன். என் போராட்டத்தில் அவற்றை நான் பயன்படுத்துகிறேன். இன்று இரவு இந்த இல்லத்தின் மேல் பரலோகம் திறந்திருப்பதாக. ஒரு ஆன்மீக ஃபயர் வால் இந்த இடத்தை சுற்றுகிறது. ஒவ்வொரு இதயத்திலும் தெய்வீக ஓய்வு வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய இரத்தத்திலும் வெற்றி, சமாதானம், பாதுகாப்பு இப்போது என்றும் அறிவிக்கப்படுகிறது. ஆமேன், ஆமேன். ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே பாதுகாப்பு வெளிப்படப்படுகிறது. ஆமேன், ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரமபிதாவே, இன்று இரவு விண்ணை நோக்கி எனது கரங்களை உயர்த்தி நான் பிரார்த்திக்கிறேன். இந்த இல்லம் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டு முத்திரையிடப்பட்டு பரிசுத்தப்பட்டிருப்பதாக. நான் இந்த இல்லத்தின் வரைபடத்தை பரலோகத்தின் முன் உயர்த்துகிறேன். இந்த வீடு பரலோகத்திலிருந்து அசல் திட்டத்தோடு ஒத்திசைக்கப்பட வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். முந்திய காலங்களில் இந்த சொத்தில் தொடர்புடைய ஒவ்வொரு சடங்கும், பலியும், ரத்தம் சிந்துதலும், சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்திற்கு எதிராக நிற்க முடியாது. அவை அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக. எந்த பிசாசும் நீர் குழாயில் ஒளிந்து கொள்ள முடியாது. எந்த சாபமும் மின் கம்பங்களில் ஒளிந்திருக்க முடியாது. எந்த ஒடுக்கமும் சுவர்களின் மூலையில் நிலைக்காது. எதிர்காலத்தில் வெடிக்க வைக்கப்பட்ட ஆன்மீக குண்டுகளும் இப்போது அகற்றப்படுகின்றன. மௌனமாக தாக்க காத்திருந்த ஒவ்வொரு ஆவியும் பிணைக்கப்பட்டு வெளியேற்றப்படுவதாக. இரவில் எங்கள் பெயர், புகைப்படங்கள், உடைமைகள், பயன்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு கூடமும் இருளின் பலிபீடங்களுக்கு இப்பொழுது நெருப்பால் எரிந்து சாம்பலாகின்றன. ஒவ்வொரு அழைப்பும், கண்காணிப்பும், சூனியமும் இயேசுவின் ரத்தத்தால் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளது. நான் அறிக்கையிடுகிற எந்த தீய கடிதமும், எந்த ஆவணமும் இந்த இல்லத்தின் மீது தேவன் எழுதிய சாசனத்திற்கு எதிராக நிலைக்காது. பரலோக தீர்ப்பு நிலைத்திருக்கிறது. நாம் மூடப்பட்டவர்களும், முத்திரையிடப்பட்டவர்களும், பாதுகாக்கப்பட்டவர்களும் வெற்றியுள்ளவர்களாம் ஆகுவோம். எனவே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், எந்த மன அழுத்தமும், கவலையும், குழப்பமும் இங்கே நிலை நிற்காது. கர்த்தரின் ரத்தம் இந்த இடத்தில் அவை எல்லாம் மறைந்து போவதாக. இந்த இல்லத்தின் சூழல் இப்பொழுது மாறுவதாக. இனி அது சோர்வானதாகவும் பாரமாகவும் இருக்காது. அதற்கு பதிலாக தெய்வீக ஒளி, முறியெடுப்புகள், ஸ்தோத்திரங்கள், தேவ தூதர்களின் செயல்கள் நிறைந்திருப்பதாக. ஒவ்வொரு ஆன்மீக சுவரின் பிளவுகளும் அதிசயமாக பழுதுபார்க்கப்படுகிறது. அடித்தளங்கள் வார்த்தையாலும் இரத்தத்தாலும் வலுவடைகிறது. எந்த குறைபாட்டின் சாபமும், நின்று போவதின் சாபம், இழப்பின் சாபம் இந்த இல்லத்தில் இனி இயங்காது. இந்த வீடு செழிப்படையட்டும். ஞானத்தையும், ஒற்றுமையும், தெய்வீக வழிகாட்டுதலையும் உற்பத்தி செய்வதாக. இருளுடன் தொடர்புடைய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு டிஜிட்டல் வாயிலும் கூட அகற்றப்படுகிறதாக. அதற்கு பதிலாக பரிசுத்தம் நிரம்புவதாக. எந்த நிழலும், எந்த பாரமும், எந்த மோசடியும் நிலைக்காது. நான் இயேசுவின் ரத்தத்தை எல்லா மூலைகளிலும், கீழ் மாடிகளிலும், அடுக்கு மாடிகளிலும் ஒளி வீச செய்கிறேன். அனைத்து இருளில்
மறைந்து போவதாக. இந்த வீடு ஆன்மீக போர்க்களம் அல்ல, இது கர்த்தரின் சந்நிதி. கர்த்தர் தங்கும் இல்லமாக இருக்கட்டும். தீர்க்க தரிசன கனவுகள், தேவ தூதர்களின் சந்திப்புகள், தெய்வீக வழிகாட்டுதல் இந்த இல்லத்தில் எப்பொழுது நிலைத்திருக்குவதாக. கனவு தொல்லைகள், தூக்கத்தில் மூச்சு திணறுகள், இரவின் கொடுமைகள் முடிவுக்கு வருவதாக. இந்த இல்லத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சாத்தானின் சுழற்சிகளும் முறியடிக்கப்படுவதாக. நான் படுக்கை அறையிலும் படுக்கையிலும் ஓய்விடங்கள் அனைத்திலும் இயேசுவின் இரத்தத்தால் மூடுகிறேன். சமாதானமற்ற ஆவிகளும் தூக்கமின்மையும் பயமும் தேவனுடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் செய்ய முடியாது என்று நான் அறிக்கையிடுகிறேன். என் மனங்களும் உடல்களும் ஆத்துமாவும் தெய்வீக காவலில் பாதுகாக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வாசனை நுழைவாயிலும் ஒவ்வொரு பிசாசு விலங்குகளை விரட்டி அடிக்க பயன்படுவதாக. ஒவ்வொரு உரையாடலிலும் எண்ணங்களிலும் நோக்கம் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் ஆவிகளால் காக்கப்படுவதாக இருக்கட்டும். இந்த இல்லம் பிசாசுகளுக்கு எட்டாத கனியாகவும் சூனியக்காரர்கள் கண்டுபிடிக்க முடியாததாகவும் ஆன்மீக கொலைகாரர்களுக்கு எட்டா கனியாகவும் இருக்கட்டும். கர்த்தரின் மகிமையின் மேக ஸ்தம்பம் இந்த இல்லத்தை மூடட்டும். எகிப்தின் இருள் இருந்த போதும் இஸ்ரவேல் இல்லங்களுக்கு ஒளியை தந்தது போல இந்த இல்லத்தில் எப்பொழுதும் தேவனின் ஒளி பிரகாசமாய் எரியட்டும். இயேசுவின் ரத்தம் எங்க எல்லையை சுற்றி ஒரு சக்தி வெளிக்கோட்டை உருவாக்குவதற்காய் நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லா நாட்களிலும் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நின்று ஆளுகை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நல்ல நித்திரையை தருவாராக. தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண கர்த்தர் உதவி செய்வாராக. விடுகின்ற பொழுது புதிய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.